2025-26 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் இன்று தாக்கலாகிறது. தொடர்ந்து 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் முதல் மத்திய நிதி அமைச்சர் என்ற பெருமையை பெறுகிறார் நிர்மலா சீதாராமன். ₹10 லட்சம் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்பட வாய்ப்பு. வீட்டுக்கடனுக்கான அசல் மற்றும் வட்டி தொகையில் கூடுதல் வரி கழிவுகள் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. 2047 இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. ஏழைகள் நடுத்தர மக்களை கடவுள் லட்சுமி ஆசிர்வதிக்கட்டும் எனவும் பேட்டி. தங்கம் விலை குறையவும் வெள்ளி விலை உயரவும் வாய்ப்பு. நாடாளுமன்றத்தில் தாக்கலான பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பீடு. இந்திய அளவில் ஒப்பிடும்போது நபர் ஒன்றுக்கான தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதாகவும் அறிக்கை. குடியரசுத் தலைவர் உரையின் இறுதிப் பகுதியை வாசிக்கும் போது திரௌபதி முர்மு சோர்வடைந்து விட்டதாக சோனியா காந்தி கருத்து. உயர் பதவியின் கண்ணியத்தை சோனியா காந்தியின் கருத்து காயப்படுத்தியதாக குடியரசுத் தலைவர் மாளிகை கண்டனம். தங்கள் சேவையின் போது ஆதார் விவரங்களை சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி. உரிய முறையில் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும் என்றும் விதிமுறையில் திருத்தம். வடசென்னையில் 6,350 கோடி ரூபாயில் 252 வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். ஓராண்டுக்குள் அனைத்து பணிகளும் முடிந்து வடசென்னை வளர்ந்த சென்னை ஆகும் எனவும் பேட்டி. 30 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. முழுமையா 166 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அந்த பணிகளும் முடிவடைய இருக்கு. ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் துறை உணர்வுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ₹6.50 குறைந்து ₹1,959.50 விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இன்றி ₹818.50 நீடிக்கிறது. ஒன்பது மாவட்டங்களின் ஆட்சியர்களை மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. திண்டுக்கல், திருவள்ளூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமனம். அதிமுகவில் இருந்து விலகி விஜயின் தவேகாவில் இணைந்த நிர்மல்குமார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக நியமனம். தவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா. தவேகாவும் விசிகாவும் எதிரெதிர் துருவங்கள் இல்லை என வாழ்த்து பெற்ற ஆதவ் அர்ஜுனா பேட்டி. ஆதவுடனான சந்திப்பில் அரசியல் இல்லை என திருமாவளவன் விளக்கம். மாமல்லபுரத்தில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மணமக்களை நேரில் சென்று வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை ஈசிஆரில் பெண்களை துரத்தியதாக கைதான 4 பேருக்கு அரசியல் தொடர்பு இல்லை. சுங்கச்சாவடியை கடப்பதற்காக கட்சிக் கொடியை பயன்படுத்தியதாக துணை ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம். பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கொடி இருந்ததா பார்த்திருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணை தெரிய வரல. அமெரிக்காவின் வடகிழக்கு பிலடெல்பியாவில் குடியிருப்பு பகுதிக்குள் வெடித்து சிதறிய சிறிய ரக விமானம்.
2 பேர் உயிரிழந்த நிலையில் சிலர் காயமடைந்ததாக முதற்கட்ட தகவல். Allahu Akbar! Allahu Akbar! What the hell? வடமேற்கு சீனாவின் உய்குர் தன்னாட்சி பகுதியில் இசை நடன நிகழ்ச்சிகள். ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து உற்சாகம். இங்கிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை வென்றது இந்திய அணி. புனேவில் நடந்த 4வது போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. திருச்சி மணப்பாறை அருகே சாலையோர தடுப்பு கட்டையை உடைத்துக் கொண்டு சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்த ஆம்னி பேருந்து. பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறி உயிர் தப்பிய பயணிகள். இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். 10 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நாடு முழுவதுமான வருவாய் மற்றும் செலவுகளை உள்ளடக்கிய மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெறவுள்ளார். பட்ஜெட் என்றவுடனேயே பெரிதும் எதிர்பார்ப்பது மாத ஊதியதாரர்கள்தான். வருமான வரி செலுத்தியது மட்டுமன்றி மீதமுள்ள பணத்தை செலவு செய்யும் போது GSTயும் செலுத்தி இரட்டை வரி விதிப்புக்கு உள்ளாவதாக கவலையில் உள்ளனர். இந்நிலையில் இன்று மாத ஊதியதாரர்களுக்கு இனிப்பான செய்தி வர அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பழைய வரி விதிப்பு முறையை நீக்கிவிட்டு புதிய வருமான வரி விகித முறையில் வருமான வரி வரம்பை 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சேமிப்பு திட்டங்கள் மூலம் கிடைக்கும் வட்டிக்கு வழங்கப்படும் வரி விலக்கை 10,000 ரூபாயில் இருந்து சுமார் 20,000 ரூபாயாக உயர்த்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, ஏழை நடுத்தர மக்களை கடவுள் லட்சுமி ஆசீர்வதிக்கட்டும் என கூறினார். இதன் மூலம் வருமான வரி விலக்கு அளிக்கப்பட இருப்பதை பிரதமர் மோடி சூசகமாக கூறினாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. मैं मां लक्ष्मी से प्रार्थना करता हूं कि देश के हर गरीब एवं मध्यम वर्ग समुदाय पर मां लक्ष्मी की विशेष कृपा रहे। साथियों, हमारे गणतंत्र के 75 वर्ष पूरे हुए हैं और मैं विश्वास से कह सकता हूं कि 2047 जब आजादी के 100 साल होंगे, विकसित भारत का जो संकल्प देश ने लिया है, இத்துடன் மத்திய பட்ஜெட்டில் வீட்டுக் கடனுக்கான அசல் மற்றும் வட்டி தொகையில் கூடுதல் வரி கழிவுகள் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என்பதும், முத்ரா கடன் திட்டத்தில் பயன்பெறும் பெண்களுக்கு மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்படுமா என்பதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த 4 மாதங்களாக பங்குச்சந்தை சரிவை சந்தித்து வருவதால் பங்கு முதலீட்டாளர்கள் வர்த்தகர்களுக்கு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த பட்ஜெட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் அறிவிப்புகள் இருக்கலாம் எனவும், மத்திய அரசின் அனைத்து துறைகளிலும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் சிறப்பு நிதியை மத்திய அரசு ஒதுக்கும் எனவும் கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் சுஜித்ரா.